வணக்கம். ஹலோ ஆல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்களுடைய இந்த புது வருடம் ஒரு புது இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது. அதற்கான வேலைப்பாடுகள் எல்லாம் தான் இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் இருக்கிற வீட்டை காலி பண்ணுறது. புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிஜமாக அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் தான். ஆனாலும் மூவிங் திங்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. நாங்கள் இப்போ பெங்களூரில் இருக்கிற வீட்டை காலி பண்ணிவிட்டு நாங்கள் அப்ராட் தான் மூவ் பண்ண போகிறோம். வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க். இங்கே எல்லா வேலைகளையும் முடித்து கரெக்டாக எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பணும். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான். மோஸ்ட்லி இருக்கிற ஐட்டம்ஸை நான் ஹோம் டவுனில் கொண்டு போய் போட்டுட்டு மீதி எனக்கு தேவையான ஐட்டம்ஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகணும், வெளிநாடு போகணும். இதுக்காக நான் ரேப் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அமேசான்லேருந்து பபிள் ரேப்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா நான் கொண்டு போகிறது இந்த இந்த சாமி படம் இருக்குல்ல, தேஞ்சூர் பெயிண்டிங் படமும் அப்புறம் சில முக்கியமான பொருட்கள், மசாலா பொருட்கள் இதெல்லாமே ட்ராவல் டைமில் தூக்கி பெட்டியெல்லாம் தூக்கி போடுறப்ப அது பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் அதெல்லாம் ரேப் பண்ணுறதுக்காக நான் அதை வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த படம் நான் முதல்ல செஞ்ச ஒரு தேஞ்சூர் பெயிண்டிங் இது. அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதையும் கூடவே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த 2 வருஷமாக நான் இந்த பிளேஸை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த பிளேஸை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதான். பட் லைஃப் அப்படின்னா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தானே. ஸோ அதனால் அதை ஏற்றுக்கிறேன். அடுத்ததாக நான் வெளிநாடு போகிறப்ப நான் மறக்காமல் கொண்டு போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகளோட இந்த வேக்சினேஷன் புக் தான். நாங்கள் ஆக்சுவலி என்னோடய பெரிய பொண்ணோட இந்த புக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் ஜெர்மனியில் இருந்தோம். ஸோ அங்கே அவளோட வேக்சின் சர்டிஃபிகேட் தான் இது, இந்த புக்கு தான் அது. அங்கே இதை எல்லோ புக் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறமா இது என்னுடைய பையனுடைய வேக்சின் புக்கு. இதை மறக்காமல் நான் எடுத்துகிட்டு போகணும். அடுத்ததாக இப்போ நாங்கள் பெங்களூர்லேருந்து மூவ் பண்ணி நாங்கள் வந்துட்டோம், சொந்த ஊருக்கு வந்துட்டோம். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எல்லாம் வச்சு மூவ் பண்ணலை, நானே தான் சில திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணினேன். லோக்கலில் இருக்கிற வண்டியிலே நாங்கள் ஏற்றி அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் ஏன்னா ரொம்ப மினிமலாக தான் நாங்கள் லைஃப் பெங்களூரில் இருந்துச்சு. இப்போ இந்த கிரைண்டரை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகணும். அதனால் இதை இப்படி பேக் பண்ணி நான் வச்சுருக்கிறேன் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் டைம் வெளிநாடு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கிரைண்டர் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் எடுத்துகிட்டு போவோம். அப்போ கிரைண்டருங்கிறப்ப எச்சா வெயிட் வரும். நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு மிக்சியை நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் கிரைண்டர் எடுத்துருக்கிறேன். மிக்சி நாங்கள் இங்கே வாங்கிக்கலாம், வெளிநாட்டில் போய் அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால மிக்சி கேன்சல் பண்ணிவிட்டு நான் கிரைண்டர் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் வீட்டில் இருந்தது. நான் இப்போ இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி யாருக்காவது கொடுக்கறத நான் ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிற திங்ஸை ஆல்ரெடி எங்களுக்காக எங்களுடைய மாமியார் வீட்டில் ஒரு ரூம் செப்ரேட்டாக இந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்குன்னே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கே தான் ஃபுல்லாக என்னோடய பேக்கிங்கு, என்னோடய திங்ஸ் எல்லாம் அங்கே தான் செட்டில் பண்ணி வச்சுட்டு தேவையான சில திங்ஸையும் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ கிளம்பணும். எங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கிறது தான் என் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ நாங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறங்கேட்டி ரொம்ப மினிமலான திங்ஸ் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எங்களுடைய பேக்கிங் எல்லாம் பார்த்திங்கனாவே தெரியும். ஒரு வீட்டில் ரொம்ப கம்மியான ஒரு 4-5 டப்பா தான், பெரிய பெரிய டப்பா, அப்புறம் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அவ்வளோதான். ஸோ வெளிநாடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணும். கண்டிப்பாக நான் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸாக்ட் பிளேஸ் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஆனால் நாங்கள் இப்போ போகிறது யூரோப் தான் போகிறோம். யூரோப்பில் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் அது. யாராவது கெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற பேக்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் பெங்களூர்லேருந்து டீக்ளட்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த துணிகளெல்லாம் இருக்குது. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஷாப் பண்ண துணிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் பேக் பண்ணணும்.
இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து இப்போ கரெக்டாக ஜான்வரி ஃபெப் அப்படிங்கிறனால அங்கே வந்து குளிர் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால இந்த வின்டர் கோட் வந்து நான் வந்து மிந்த்ராலேருந்து நான் இந்த வின்டர் கோட் வந்து நான் வாங்கினேன். சிம்பிளாக தான் வாங்கினேன். சரி இங்கே வந்து தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும், அதனால் கொஞ்சம் நாளைக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வின்டர் க்ளோத் வந்து நான் வந்து வாங்கிட்டேன். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பொண்ணுக்கு வாங்கினது. இது வந்து அஜியோலேருந்து வாங்கினேன். இது வந்து நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளெல்லாம் வந்து இந்த ஃபர்ரெல்லாம் வச்சு அவளுக்கும் வந்து அது வார்மாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால். இதோட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. இதோட லிங்க்கெல்லாம் நான் வந்து யாருக்காவது தேவைப்படலாம், அதனால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி என்னோடய பொண்ணு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். இது வந்து ஜெர்மனியில் இருக்கிறப்ப நாங்கள் வாங்கினது. நல்ல ஹெவியான கோட்டு. சரி இது வந்து நான் தூக்கி போட வேண்டாம், நல்லாவும் இருக்குது, அதனால் வந்து இதை குழந்தைக்கு சின்ன பையனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டில் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்போ நாங்கள் ஒவ்வொரு பெட்டியாக நாங்கள் வந்து பேக் பண்ணணும். இதில் பேக் பண்ணுறப்ப நான் சில டிப்ஸ் வந்து தெரிஞ்ச டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்டோட கோட்ஸ் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோட்ஸ் வச்சுருக்கிறார் அவர். ஸோ இதெல்லாம் நான் இந்த கோட் எல்லாத்தையும் நான் வந்து மடித்து வச்சேன் அப்படின்னா ஒரு பெட்டியில் நிறைய இடம் பிடிக்கும். அதுக்காக நாங்கள் வந்து இப்போ இது வாங்கியிருக்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேக்யூம் ஜிப்பர் கவர். அமேசானில் கிடைக்கும். பெரிய பெரிய கவர்ஸாக இருக்கும். இதில் வந்து நம்ம எடுத்து இதை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து பம்ப் பண்ணணும். ஃபுல்லாக வந்து வேக்யூம் பண்ணிக்குவோம். அது இந்த மாதிரி நம்ம வந்து பம்ப் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக வேக்யூம் பண்ணிக்குவோம். இப்போ நாங்கள் எப்படி அதை வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வேக்யூம் ஜிப்பர் கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேக்கெட் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் சைஸில் ஒரு 5 6 இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதுக்கு நாங்கள் என்னென்ன பேக் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து சைஸஸ் சூஸ் பண்ணி நாங்கள் வந்து பண்ணிட்டோம். இப்போ இந்த கோட்டெல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய சைஸ், அது அப்படியே கோட் வந்து மடக்காமல் நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நம்ம வேக்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பெரிய சைஸாகவே எனக்கு அதில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 அண்ணம் வச்சுருப்பாருங்க மோஸ்ட்லி. சரிங்களா, கரெக்டாக வச்சு அதை அப்படியே நாங்கள் வந்து பம்ப் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து சீல் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா எங்காவது ஒரு சின்ன ஓட்டை ஆகிடுச்சுனாலும் உள்ளே வேக்யூம் நிற்காது. அவங்க வேக்யூம் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கீழே வந்து ஹோல் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக பம்ப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே சீல் ஆயிடுது. சில பேர்த்துக்கு வந்து ஹேர் ட்ரையரோ இல்லாட்டி வேக்யூம் க்ளீனர் இருந்துச்சு அப்படின்னா கூட அதில் வச்சு நம்ம வந்து பண்ணணுன்னா கூட சீக்கிரமாக வேக்யூம் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணலை, பட் நாங்கள் வந்து நானும் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி 5 மினிட்ஸ் கிராஃப்ட்லலாம் காமிப்பாங்கல்ல, சைடில் வச்சு ஃபுல்லாக வேக்யூம் பண்ணிவிட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த பம்ப் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக நல்லா அப்படியே ஃபுல்லாக வேக்யூம் ஆகிடுச்சு. நாங்களே எதிர்பார்க்கல. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிட் வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதை மடக்கியே நம்ம வந்து பெட்டிக்குள்ளே வச்சாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட்டபிள் லக்கேஜ் ஸ்கேல் தான் வாங்கியிருந்தோம். இது கண்டிப்பாக தேவை. வெளிநாடு போகிறோம் அப்படின்னா வெயிட் செக்கிங் எல்லாம் நடக்கும். ஏர்போர்ட்லேயே நம்மளுக்கு செக் பண்ணுவாங்க. அங்கேயே செக்கிங் மிஷின் இருக்கும். பட் நம்ம இங்கேருந்தே வந்து வெயிட் எதில் எத்தனை கிலோ வேணும்னு செக் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே போய் நம்மளுக்கு அங்கே நிறைய வேலைகள் இருக்கும். நிறைய ஒரு டென்ஷனோட அந்த செக்கப்பும் பண்ணிட்டு இருக்காமல் வீட்டிலே வந்து இந்தந்த பேக் இந்தந்த வெயிட் இருக்குது அப்போ. அதனால் ரொம்ப எடுத்து நான் வந்து வெயிட் ஜாஸ்தி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தேவையானதை மட்டும் ஜிப்பர் லாக்கில் போட்டு சீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரிசியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 1 மந்த்துக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி எடுத்திருக்கோம்.
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிப் டேக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். இதையெல்லாம் வந்து நான் பெட்டிகளில் போட்டு இதை ஃபுல்லாகவே வந்து டேக் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு பூட்டு சாவி மட்டும் வாங்கியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ கஸ்டம்ஸில் ஏதாவது திடீர்னு அவங்க செக் பண்ணணும் அப்படின்னா அவங்க கட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சீல் பண்ணிவிடுவாங்க. இதை நம்ம பூட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கும் சிரமமாக இருக்கும். அப்புறம் பூட்டை உடச்சிருவாங்க. உடச்சி செக் பண்ணி பார்த்துட்டு சும்மா ஜிப் மட்டும் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஜிப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பூட்டிட்டு நான் வந்து மற்றதெல்லாமே ஜிப் டேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் ஆல் செட் டு ஃப்ளை. ஒரே ஒரு பேக் மட்டும் உள்ளே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம கடைசி நேரத்தில் இது தேவைப்படும் அப்படிங்கிறத போட்டுட்டு நான் வந்து எடுத்துக்கொண்டு வந்து வெளியே வச்சுட்டேன் அப்படின்னா கிளம்பிடுவோம். இந்த வீடியோ வந்து யாருக்காவது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கள் வந்து உங்களை வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் நாங்கள் எங்கே போயிருக்கிறோம் அப்படிங்கிறதோட நாங்கள் சந்திக்கிறேங்க. மீண்டும் சந்திக்கிறோம்.